50 வருடங்களாக புரட்சி தலைவரிடமும் புரட்சி தலைவரிடமும் வேலை செய்த ஒரு அனுபவசாலியை கட்சி தூக்கி எறியுதுன்னா அது அந்த தொண்டருடைய அண்ணன் செங்கோட்டையனுடைய தவறு கிடையாது, அந்த கட்சியுடைய தலைமையுடைய தவறு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் வேறு ஒரு திசையை நோக்கி போகும் பொழுது அதில் முதலில் குரல் கொடுத்தவர் யார் என்றால் எங்களுடைய அண்ணன் மதிப்புக்குரிய அமைச்சர். அவருடைய குரல் அப்பொழுது ஒலித்தது. ஒரு கட்சி நிகழ்ச்சியில் ஏன் புரட்சி தலைவர் அவர்களுடைய படமும் புரட்சி தலைவர் அவர்களுடைய படமும் இல்லை என்ற கேள்விக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு ஒட்டுமொத்த மாவட்டத்தையே கலைத்தது. அவர் நீக்கப்பட்டார். 50 வருடங்களாக புரட்சி தலைவரிடமும் புரட்சி தலைவரிடமும் வேலை செய்த ஒரு அனுபவசாலியை கட்சி தூக்கி எறியுதுன்னா அது அந்த தொண்டருடைய அண்ணன் செங்கோட்டையனுடைய தவறு கிடையாது, அந்த கட்சியுடைய தலைமையுடைய தவறு. அதை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், எங்கள் தலைவர், அவருடைய அனுபவத்தை அன்போடு வரவேற்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு அவைத்தலைவராகவும் ஒரு மூத்த அமைச்சராகவும் எங்களுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் வழிகாட்டக்கூடிய இடத்தில் எங்களுடைய தலைவர் வச்சிருக்காருன்னா உங்களையும் அவர் அன்போடு பார்த்துக்குவார். மகிழ்ச்சியோடு அதிமுக தொண்டர்களை கண்டிப்பாக பார்த்துக்குவார். அந்த வலிமை, அந்த அன்பு தமிழக வெற்றி கழகத்திற்கும் தலைவர் அவர்களுக்கும் எங்கள் அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும், இந்த கட்சியில் சிறப்பாக வேலை செய்யலாம். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்களாம் சேர்ந்தோம் இன்னும் பதவிகள் கொடுக்கப்படலைன்னு. மாண்புமிகு முதலமைச்சரும் பொதுச்செயலாளர் அவர்களும் நாங்களும் எப்பொழுதும் மற்ற கட்சி மாதிரி நீங்கள் வந்தால் இது கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது. என்றைக்கு தலைவர் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் பொறுப்பு கொடுக்கப்படுறாரோ அந்த இடத்துல மக்களுக்காக, மக்கள் சேவையில் நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மரியாதையும் ஒரு பணியும் கூடிய விரைவில் யாரையெல்லாம் இணைந்தார்களோ கண்டிப்பாக கொடுப்பார். அதனால உங்களை வரவேற்கிறோம். மிகப்பெரிய பணி இருக்கு நமக்கு. இன்னைக்கு இருக்க சூழல்ல அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்துருச்சு, உங்களுக்கு தெரியும். அதனாலதான் அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லோரும் எடப்பாடியிலிருந்து நம்ம சகோதரி கூட வந்திருக்காங்க. அவங்க எடப்பாடி பொதுச் செயலாளருடைய உறவினருங்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி எடப்பாடி தொகுதியிலிருந்தே இன்னைக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவை விட்டுட்டு அதிமுக திமுகவோடு சேர்ந்தவுடைய வெளிப்பாடுதான். ஒட்டுமொத்த நம்ம சொன்ன 90% தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவும் புரட்சி தலைவி புரட்சி தலைவருடைய அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் எப்பொழுதும் ஒன்றுதான், ஒரே குறிக்கோள் தான். அதனால நாம் இணைந்து வரக்கூடிய பை எலெக்ஷனும் சரி, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் சரி, உங்களுடைய பணி இணைந்து தமிழகத்துல இதுவரைக்கும் எந்த கட்சியும் 99% ஜெயிச்சதே கிடையாது. அந்த வரலாற்றை உருவாக்குவோம். அந்த 1% ஏன்னா நம்ம கடைசி நாள்ல அந்த வேலையை நம்ம செய்வோம். ஸோ அப்படி சொல்லி அண்ணா ஒத்துக்க மாட்டார், எப்பயுமே 100% ஜெயிக்கணும்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம ஜனநாயகமா இருப்போம். 99% அதிமுகவுடைய தொண்டர்களும் அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளும் இணையும் பொழுது இந்த ஒரு மிகப்பெரிய சக்தி தமிழ்நாட்டில் வேற யாராலும் இருக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், இதுதான் தலைவருடைய விருப்பமும். உங்களை வரவேற்கிறோம், அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஒரு குடும்பம் மாதிரி உங்களை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.